சித்திரை மாசம் செவ்வாய் பொங்கல் எங்க ஊர்ல மதகுப்பட்டியில வாங்க வாங்க பார்க்கலாம். தலப்பா கட்டி பூசாரி தீபம் காண்பிக்க அண்ணன் முட்டி வைக்க ஆச்சி பாலூத்த நகரத்தார் வரிசையாக மங்களகரமாக பாலூற்ற அனைவரும் ஸ்ரத்தையாக வணக்கம் செய்து அவரவர் அடுப்பை மூட்ட அருமையான காளியாத்தா அருளாலே ஊரை காக்கும் தெய்வம் காளி எங்கள் தெய்வம். எல்லையிலே காவல் கொண்டு காண்போரை வாழ வைக்கும் தெய்வம். தாமதமான ஆண் பெண்ணெங்கும் நாடெங்கும் அம்மனுக்கு சித்திரையில் பால் குடம். எங்க ஊர்ல மதகுப்பட்டியில பால் பொங்கிருச்சு. பால் பொங்கி பொங்கல் இறக்கி வச்சுட்டோம். முளத்தின்ன காளி ஆத்தாவுக்கு மாவிளக்கு ஆச்சிமார்க வைக்கையிலே அன்னமார்க ஆதி காலத்து கம்மாய்க்கு அந்த பக்கம் காளி ஆத்தாவுக்கு தேங்காய் உடைக்க செதற்காயும் சேர்த்துடைக்க காளியாத்தா அருளாலே காவல் தெய்வம் ஊரை காப்பவள் ஒற்றுமை தருபவளே எங்க ஊரை போல வருமா. ஊருக்கு போனாலே கூடி பொங்க வைக்கும் அழக பாருங்க எங்க ஊரு மதகுப்பட்டி போல வருமா. மதகுப்பட்டி சீமையிலே ஒரு பஸ்ஸும் நிற்காம போகாது. எங்க ஊரை தாண்டித்தானே எல்லா ஊருக்கும் போகணும். பஸ் வசதி எந்த ஊரை விட மதகுப்பட்டி பேருந்து நிலையமே பிரம்மாண்டம். அதைவிட பிரம்மாண்டம் எங்க சிவங்கோயில் 6 கால பூஜையும் அக்கறையா நடக்குது. பக்கத்து ஊரு அடுத்த ஊரு பிரதோஷம் எங்க ஊருக்கு தானே கும்பிட வருவாங்க. எங்க ஊர்ல எல்லா சமுதாயத்திற்கும் வாழ வழி உண்டு. மதகுப்பட்டி எங்க முளத்தின்ன காளியாத்தா அலங்காரம் பாருங்க. அற்புதமான தரிசனத்தில் ஆழ்மனதில் நம் எண்ணங்கள் நிறைவேறுமே. காளியாத்தாவை நினைத்தாலே போதும் கண்கொண்டு காத்திடுவாளே. காவலோடு துணை இருப்பாளே. பிள்ளைகள் ஒற்றுமையான வாழ்வை தந்திடுவாளே. தாய் தகப்பனை பேணி காண பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவாளே. மதகுப்பட்டி போல வருமா. டூர் போனாலும் எங்க மதகுப்பட்டி போல வருமா. ஒத்துமையா வாழவும் வந்தோரை வாழ வைக்கும் மதகுப்பட்டி. தாயின் கோவிலை பாருங்கய்யா. திண்ணையிலே இருந்த எங்க காளியாத்தா பங்களாபூர் கோயிலிலே குடியிருக்கா பாருங்க. அலங்காரம் என்னவென்று சொல்வது. ஆச்சிமாரும் அண்ணன்மாரும் எல்லோரும் துணை இருக்க எங்க சிறிய ஊரு மதகுப்பட்டி. செட்டிநாட்டில் நாட்டுக்கோட்டையில் 76 ஊரில் மிக அற்புதமான ஊருங்க. அழகான ஊருங்க. எல்லையிலே எங்க காளியாத்தா பாருங்க. அழகான அற்புதமான தெய்வீகமான தரிசனம் பாருங்க. பூசாரி ஐயாக்களும்
தெய்வமாக இருந்து எங்களுக்கு துணை நடத்துகிறாங்க. நாங்கள் தேங்காய் உடைப்போம், தேங்காயும் உடைப்போம். பிள்ளைகள் கல்யாணத்தில் மறுநாள் காளியாத்தாவுக்கு சிறப்பும் கொடுப்போம். உயரமான இடத்துல வேல் ரூபத்தில் எல்லோரையும் காக்குறாளே காளியாத்தான். சித்திரையிலே அம்மனை கொண்டாடுறோம். இங்க மதகுப்பட்டி காளியாத்தாவை 2 பேரா கொண்டாடுறோம். தலையான காளியாத்தா எல்லையிலே இருக்கா, முளை தண்ணியிலே எங்க காளியாத்தா கலச ரூபத்தில் இருக்கா. தெய்வீக தீபாராதனை பாருங்க. நகரத்தாரும் அண்ணன்களும் ஆட்சிகளும் ஒற்றுமையாக பொங்கல் எடுத்து போகும் அழகே அழகு. போட்டியின்றி ஒற்றுமையாக விட்டு கொடுத்து 6 கால பூஜையும் நல்லா நடக்குங்க. எங்க ஊரை போல வருமா, எங்க மதகுப்பட்டி போல வருமா. அன்பான ஊருங்க, அதிசயமான ஊருங்க. ஆட்சிகள் ஒற்றுமையை எங்க ஊர்ல பாருங்க. எல்லா கோயில் ஆளுகளும் சேர்ந்து அன்பான முறையிலே எங்க சிவங்கோயில் வழிநடத்தும் அழக பாருங்க. கட்டுக்கோப்பாக அவரவர் கோயில்காரக ஒற்றுமையாக தலப்பா கட்டி தரிசனம் தரும் எங்க காளியாத்தா, அருள் கொடுக்கும் காளியாத்தா. உன்னை சித்திரையிலே நாங்கள் கொண்டாடுறோமே, அதனாலே தானி எங்களை தலைமாடு காவலா காத்திருக்கியே காளியாத்தா. பொங்க முடிஞ்சு கூத்தும் முடிஞ்சு எங்க காளியாத்தா கரகம் எடுத்து எங்களை தேடி வரும் நாளையிலே காளியாத்தாவுக்கு பாத பூஜை பண்ணி மாலை போட்டு வஸ்திரம் போட்டு அன்பான முறையிலே ஊரே கொண்டாடும் காளியாத்தா. வந்தோரை வாழ வைக்கும் எங்க ஊரை போல வருமா. நம்பிக்கையோடு எங்க ஊருக்கு வந்தாலே அதிகாரி ஆகலாம். மதகுப்பட்டி தெய்வீக கரகம் வரும். அற்புதம் பாருங்க, பார்ப்போர்க்கு எண்ணங்கள் நிறைவேறும். நிம்மதியும் தூக்கமும் பசியும் கரகம் பார்த்தால் வந்திடுமே. நடு இரவு என்று பார்க்காமல் கரகத்தை சுமந்து வரும் எங்கள் காளியாத்தா எங்களை ஆசீர்வதிக்க வருகிறாளே வாசலிலே. அவளுக்கு மாலையுட்டு பாத பூஜை